Hi guys, this is Surya. Actually, இன்னைக்கு எங்க வந்தோம்னா மதிய பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பணும். பட் இந்த செம்ம கூட்டம். இந்த கடையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிரியாணி பாயிண்ட். செம்ம கூட்டம், செம்ம கிரவுடா இருக்குது. மதியம் சாப்பிட வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எங்கே போகலான்னு பண்ணும்போது நிறைய பிரியாணி கடை இருந்துச்சு. பட் இந்த அண்ணா ரெக்கமெண்ட் பண்ண கடை தான் இந்த கடை. இந்த கடை பேர் வந்து என்ன பேர்? பிரியாணி ஸ்பாட்டா? பிரியாணி பாயிண்ட்டு. உள்ளே வந்தோடனே நான் சரி சம்திங் ஏதோ கடை போல் ஸ்பெஷலாக கூப்பிட்டு வரேன்னு பார்த்தா அங்கே வந்தோடனே தெரியுது செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த கடையில். எல்லோரும் அப்படி நின்றுக்கிட்டு பயங்கரமாக பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளே பில் போடுறவர் பார்க்க கேஜிஎஃப் யாஷ் மாதிரி இருக்கார் அப்படியே. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குஸ்காவும் ஒரு 65 வாங்கினோம். இப்போ தான் புரியுது எதுக்கு இந்த கடையில் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்றத விட 65 ப்ளஸ் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் திஸ் ஷாப் இஸ் ஆல்வேஸ் க்ரௌட் பிகாஸ் த டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க, பெங்களூர் பீப்புள்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கடை. இப்படி யாருக்கா தெரிலன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து கம்மனஹள்ளியில் இருக்குது. நான் லொக்கேஷனு எந்த கடை பக்கத்தில் இருக்குது எல்லாத்தையும் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, நான் சொன்னது உண்மையாக போயான்ட்டு. பரவாயில்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் கவாபு குஷ்கா தான் வாங்குவோம், இப்போ பிரியாணி கவாப் வாங்குகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஓகே தான். 40 ரூபாய்க்கு வந்து ஒரு பிரியாணி குஷ்காங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பிரியாணி ப்ளஸ் கபாப் சாப்பிட்றோன்னா இங்கே தாராளமாக வரலாம். பிரியாணி ப்ளஸ் கபாப் பார்த்தீங்கன்னா கம்மனஹள்ளியில் ஆர்எஸ் பாலியா நியர் ஆர்எஸ் ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய பிரியாணி கடை இருக்குது பாருங்கள், திவாகர் ஒயிட் ஹவுல், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த பிரியாணியில் பார்சல் கட்டுறவர் பார்க்க வந்து சினிமா நடிகர் கேஜிஎஃப் யாஷ் மாதிரியே இருந்தார். பயங்கர டென்ஷனாக சொன்னால் காப்பிரைட் வந்துடும். ஓகே, அடுத்து பீடா கடைக்கு போகிறோம். பிரியாணி முடிச்சுட்டு பீடா சாப்பிட்றது அண்ணாவோட பழக்கம். எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. ஸோ அதனால் நான் இதில் டைட்டில் கார்டு போடணுமா? புகைப்பிடிப்பதே புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். ஸோ பீடா சாப்பிட்றது அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டுறவா அப்படி டைட்டில் கார்டு. ஸோ லஞ்ச் முடிஞ்சு பீடா சாப்பிட்டாச்சு. அடுத்த ரூம் தானா? வீட்டுக்கு ரூமுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் தர்பூசணி சாப்பிடுவோம். இங்கே கலரே ஒரு பச்சை கலரில் பெங்களூர் தர்பூசணி. இது வந்து பெங்களூரில் உருவாக்கப்பட்டதா? இது வந்து ஒசூர் தர்பூசணியா? அதனால தான் ஏதோ பச்சையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ சொல்ல வரேன். நல்லாயிருக்கு. 20 ரூபாய்க்கு. இது வந்து தமிழ்நாட்டு தர்பூசணி இல்லையா? ஐயோ, என்ன நீங்கள் தான் கிருஷ்ணகிரி தமிழ்நாடு தான். ஆமாம், கிருஷ்ணகிரி தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு தர்பூசணியா? ஆனால் நம்ம ஏரியாவுக்கு வர்றது வந்து இவ்வளோ க்ரீனாக இருக்காது. இது வந்து க்ரீனாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. பீடாவோட பிரியாணி வீடியோ முடிச்சலான்னு பார்த்தோம். பட் வர வரல தர்பூசணி கடையை பார்த்ததுனால தர்பூசணியோடு முடிக்கிறோம். டாட்டா.